எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப் பற்றி ஒரு ஃபுல்லாக சின்னதாக ஒரு ப்ரீஃப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் யூடியூப்பில் என்னென்ன செட்டிங்ஸ், என்னென்ன பாலிசிஸ், என்னென்ன இருக்குது, அது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு ஜஸ்ட் 7 மினிட் தாங்க இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா யூடியூப் பற்றி ஒரு புரிதல் ஏற்படும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த புரிதல் இல்லாமல் மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகியிருக்கு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கேதர் பண்ணி தான் 2.5 மந்த்லேயே மானிட்டைசேஷன் வாங்கிட்டேன். 5 மந்தில் ஃபஸ்ட் மந்த் சேலரி. ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நான் ஃபாலோ பண்ணேன். ஜஸ்ட் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் இதை பார்த்துட்டு நீங்கள் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்கள் சேனலுக்கு அப்ளை பண்ணி மானிட்டைசேஷன் வாங்கி நீங்களும் சம்பாதிக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ஏன்னா உங்கள் சேனலுக்கு அதாவது உங்கள் சேனலை பற்றி ஒரு ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா நீங்கள் யூடியூப் பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறீங்க, சரிங்களா? யூடியூப்பில் வீடியோ போடும்போது ஃபஸ்ட்டு சேனல் நம்ம ஓப்பன் பண்ணணும். யூடியூப்பில் நிறையவே நம்ம ஏர்னிங் பண்ணலாங்க. ஆனால் ப்ராப்பரான வழியில் நம்ம போகணும். இல்லைனா நம்ம என்னதான் வீடியோ போட்டாலும் நம்மளுடைய வீடியோஸ் வியூஸ் போகாது அண்ட் ஏர்னிங்கும் வராது. அண்ட் மோர் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் ஸ்ட்ரைக், கிளைம், நெக்ஸ்ட்டு சேனல் சஸ்பெண்டட், இது எல்லாமே நடக்கும். ஸோ இப்போ என்ன நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்பரான சேனலை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னுடைய நண்பர்கள் என்னை ஸ்டார்டிங்லேருந்தே டே 1லேருந்தே பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஸோ நான் டே 1லேருந்தே நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நியூ கம்மர்ஸ் நிறைய ரிப்பீட்டடாக நான் போட்ட வீடியோவே நிறைய கொஸ்டின் பண்ணியிருக்கீங்க. இருந்தாலுமே உங்களுக்கும் நான் டவுட் கிளியர் பண்ணணும் இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய சேனலில் ஒரிஜினல் கண்டென்ட் போடணும். ஃபஸ்ட்டு ஒரிஜினல் கண்டென்ட்னா நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஒரிஜினல் கண்டென்ட்னா என்ன, எப்படி க்ரியேட் பண்ணணும், என்ன பண்ணணும், இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி வீடியோஸாக கொடுத்துருக்கோம். நீங்கள் என்னுடைய ப்ளேலிஸ்ட்டை ஒன்ஸ் நீங்கள் அந்த டைட்டிலை படித்து பாருங்கள். லாஸ்ட்டாக எங்கே போயிட்டு பார்க்கணுன்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் அல்லது நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டிங்கன்னா 10 மில்லியன் வியூஸ் போகணுங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ கம்யூனிட்டி கைட்லைன்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் பாலிசிஸின் நிறைய ரூல்ஸ் இருக்குது. ரீயூஸ்டு கண்டென்ட், ரிப்பீட் கண்டென்ட், டிசப்டிவ் ப்ராக்டிக்ஸ், இது போன்ற பல ப்ராசஸ் இருக்குது, அதாவது பாலிசிஸ் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் சரியாக உங்கள் சேனலை ஃபாலோ பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கே இருக்கக்கூடாது. கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் இருக்கவே கூடாது. கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் இருந்தால் மானிட்டைசேஷன் தரவே மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ ஆக்டிவாக அப்லோட் பண்ணணும். அதாவது லாங் கேப் விட்டு வீடியோவை அப்லோட் பண்ணக்கூடாது. நீங்கள் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணும்போது வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லை, ஆட்சன்ஸ். இப்போது இந்த ஆட்சன்ஸில் தான் ஒரு முக்கியமான பிரச்சனையே இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்சன்ஸ் ஓப்பன் பண்ணுவீங்க, சரிங்களா? ஸோ இது ப்ராப்பர் கைட்லைன்ஸுங்க. நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. யூடியூப்பில் இப்படி தான் ஸ்டெப்பாக நம்ம போகணும். ஏன்னா நிறைய ப்ராசஸிங் இருக்குது. உங்கள்கிட்ட பணம் கைக்கு வரவே நிறைய ப்ராசஸ் 4 மந்த்துக்கு மேலே ஆகும். இந்த 4 மந்த்துக்குள்ளே இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ஆட்சன்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். அந்த ஆட்சன்ஸ் க்ரியேட் பண்ணும்போது நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேன் கார்டில் இருக்கிற நேமை கொடுத்து ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஏதாவது பிளாகர், வெப்சைடு, இந்த மாதிரி ஏதாவது நம்ம ஆட்சன்ஸ் க்ரியேட் பண்ணியிருந்தாலுமே யூடியூப் க்ரியேட் பண்ணும்போது அந்த ஆட்சன்ஸ் எல்லாம் காமிக்கும். நம்ம அந்த ஆட்சன்ஸ் க்ரியேட் பண்ணதை ஞாபகம் இல்லாமல் அதே பேரில் திரும்பவும் ஒரு ஆட்சன்ஸ் க்ரியேட் பண்ணால் அந்த எரர் காமிக்கும். அது செகண்ட் ஸ்டெப்பில் எரர் காமிக்கும். அந்த எரரை சரி பண்ணால் ரொம்ப டென்ஷன் ஆகும். ஸோ நீங்கள் நல்லா யோசித்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஆட்சன்ஸ் இருக்கா, ஏதாவது பிளாகர், வெப்சைட்டில் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோமா, இதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, ஆல்ரெடி உங்களுக்கு ஆட்சன்ஸ் இருந்தால் அது ஆக்டிவாக இருக்கணும், சரிங்களா? அதாவது ஆக்டிவ் மீன்ஸ் அதில் பணம் பரிமாற்றம் நடந்துகிட்டே இருக்கணும். இப்போ நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய பேங்க்கில் அக்கௌண்ட்டில் பணம் இல்லைன்னா ஒரு 6 மந்த் 1 இயருக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட் பிளாக் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம
அதை ரெக்யூஸ் பண்ணி பேங்க்கில் போயிட்டு நம்ம லெட்டர் எழுதி கொடுத்து ஃபார்ம் ஃபில் பண்ணி அதை ஆக்டிவ் பண்ணணும். அப்போ தான் நம்ம பணமே எடுக்க முடியும். அதுபோல் 6 மாதம் நீங்கள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணலைன்னா உங்கள் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ் ஆகிடும். ஸோ உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கோங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னும் சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஆட்சன்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மஸ்ட் நீங்கள் டேக்ஸ் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா $10 கிட்டேயே உங்களுக்கு யூடியூப் சைடே இருந்து மெசேஜ் வரும். பின் அதாவது அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி அந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிய பிறகு ஒரு 1 மந்த் இல்லை 1.5 மந்த்துக்குள்ளே லெட்டர் வரும். சில பேருக்கு 6 டேஸ்க்குள்ளேயே வரும். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 டேஸ்க்குள்ளேயே வந்துருச்சு. பிகாஸ் நான் எல்லா ஸ்டெப்புமே கரெக்டாக பக்காவாக பண்ணேன். ஸோ நீங்கள் அந்த பின் வந்த உடனே போடணும். அது பார்த்தீங்கன்னா ஒரு 45 டேஸ் தான் வேலிட் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போட்டு நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அது மட்டும் இல்லை, டேக்ஸ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 3 years கான்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு டீப்பாக கிளியராக எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, நான் வந்து ஒரு 35க்கு மேலே மானிட்டைசேஷன் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக டேக்கு டே நிறைய அப்டேட்ஸ். ஸோ எல்லாருக்குமே தெரியும் அப்டேட்ஸ். ஸோ இருந்தாலும் என்னைக்கு என்கிட்ட கேட்குற அந்த கொஞ்சம் பேருக்கு நான் வந்து அப்டேட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் சேனல் ஓப்பன் பண்ணணுங்க. கண்டென்ட் உங்களுக்கு என்ன வருமோ அதை போடுங்க. சரிங்களா? மற்றவங்க பிளாக் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு அதை எடுத்து அப்படியே காப்பி பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு என்ன வரும், நேச்சுரலாக உங்களுக்கு பிடிச்ச என்ன வருமோ அதை போடுங்க. ஸோ நான் கூட ஒரு vlog சேனல் வச்சுருக்கேன். பட் அதை விட இன்ட்ரெஸ்ட் எனக்கு இதில் தான் அதிகம். ஸோ இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எது இருக்கோ அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8946014557. ஸோ எனி டவுட்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் செக் பண்ணுங்கள். ஸோ மேபி கால் பண்ணால் நான் அட்டன் பண்ணவே மாட்டேன். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் சேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிப்ளை இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓகே.